திரளைன் உங்களிடமிருந்தே தொடங்குற கூடுதல் இடங்களை கேட்பது அப்படிங்கிறது உங்களோட பலத்தை காட்டுறதுக்கா இல்ல கூட்டணி தலைமையினுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுறதுக்கா? கூடுதல் இடங்கள் கேட்பது என்பது ஒரு கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய உரிமை, ஒரு ஜனநாயக கடமை. கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் எங்களுடைய கட்சியின் செயல்பாடுகளை, அதன்பால் மக்களின் ஈர்ப்பை, பல்வேறு பகுதி மக்களுடைய ஆதரவை உள்வாங்கி அதற்கு ஏற்ப எங்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்கிற அந்த உரிமை, அதை செவிமடுத்து கேட்கிற பாங்கு என்பது கூட்டணிக்குள் ஜனநாயகம் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் சொன்ன பாராமீட்டரில் என்னென்னலாம் வரும்? நீங்கள் நடத்தின போராட்டம், மக்களுக்காக நடத்திய போராட்டங்கள் அல்லது அரசியல் ரீதியாக முன்னெடுத்த செயல்பாடுகள், இதெல்லாம் அந்த பாராமீட்டருக்குள்ள வருமா? நிச்சயமா எல்லாமே வரும். அதில் என்ன சந்தேகம்? தமிழ்நாட்டின் நலனுக்காக நின்றதாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கு ஒன்றிய அரசு கவர்னர் மூலம் செலுத்திய பல்வேறு ஆதிக்க விஷயங்களாக இருக்கலாம், நம்முடைய பல்கலைக்கழகங்கள் செயல்படாமல் இருப்பதற்கு எத்தனை முறை அவர்கள் முயற்சித்தார்கள், அந்த இடர்பாடுகளாக இருக்கலாம், நிதி ஒதுக்கீட்டில் குறைவாக நமக்கு அளிக்க வேண்டிய நியாயமான டியூ ஷேரை அளிக்க மறுத்ததாக இருக்கலாம், அதை கேட்டு பெறுவதற்கான போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது ஒன்றிய அரசு நேரடியாக பட்ஜெட்டில் நமக்கான நிதி ஒதுக்கீடை குறைத்ததாக இருக்கலாம், ரயில்வே திட்டங்களுக்கு குறைத்ததாக இருக்கலாம், விவசாயத்துக்கு மானியத்தை வெட்டியதாக இருக்கலாம், தொழிலாளி வர்க்கத்தினுடைய இதுவரை போராடி பெற்ற 44 தொகுப்பு சட்டங்களை 44 சட்டங்களை, தொழிலாளர் நலச்சட்டங்களை 4 தொகுப்பாக மாற்றி அமைத்து அவர்களுக்கு இடையூறு செய்த விஷயமாக இருக்கலாம். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் நடத்தியிருக்கிற கள போராட்டங்கள், அதன்பால் இந்த அரசு திமுகவும் திமுக கட்சியினரும் நடத்துகிற அதோடு இணைந்து நடத்திருக்கிற போராட்டங்கள், இது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு தான் நாங்கள். இப்போ ஒரு கட்சி தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறீங்க, ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க கட்சி தலைமை கிட்ட போய் கூடுதலாக இடங்கள் கேட்குறோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி பட்டியலிட்ட இந்த விஷயங்களை தான் அங்கே காட்டி சீட்டு கேட்பாங்களா கூட்டணியில் இருக்க கட்சி? நிச்சயமா, அதில் என்ன சந்தேகம்? இது ஒரு ஜனநாயக அமைப்பு முறை. இந்த கூட்டணி இங்கே எங்களுடைய கருத்தை நாங்கள் திறந்து பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்தை திறந்து சொல்வதற்கும் நிறைய. இப்ப அதை தாண்டி களத்துல வெற்றி வாய்ப்பு, இந்த இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சினா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இது, அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இது, இந்தந்த தொகுதிகளில் அவர்கள் பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கூட்டணி தலைமை பார்க்காதா? இல்ல, பொதுவா இந்த பலம் பலவீனம் என்பது தேர்தல் நேரத்தில் மட்டுமே வர்ற ஒரு விஷயமா பொதுவா தேர்தல் அரசியல் அதான முக்கியம். இல்ல, தேர்தல் அரசியல் அது முக்கியம். ஆனா தேர்தல் அரசியலுக்கு இன்னொரு மிக முக்கியமானது என்னன்னா கெமிஸ்ட்ரி. மக்கள் மத்தியில் அரசியல் உணர்வை கொண்டு வருவது, ஊட்டுவது என்பது மிக முக்கியம். சரி, அதை இடதுசாரிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து செய்து வருகிறோம். எனவே கூட்டணி கட்சிகள்ல கூட்டணிக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு? கட்சிக்கும் மக்களுக்கும், கூட்டணிக்கும் மக்களுக்கும், இது ரெண்டுமே சேர்ந்துதான், வெறும் எதுவும் இல்ல, இன்க்ளூசிவா. அப்ப அந்த கெமிஸ்ட்ரியில, அந்த வேதி வினையில கம்யூனிஸ்டுகள் மிக பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். சரி, அது கருத்தியல் ரீதியான போராட்டமாக இருந்தாலும் சரி, கள போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்ல ஒன்றிய அரசினுடைய அரசியல் ரீதியான தலையீடுகளாக இருந்தாலும் சரி, ஆதிக்கம் செலுத்துகிற மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை அணுகுகிற முறையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலும் நாங்கள் எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம், மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியிருக்கிறோம். அந்த உணர்வு என்பது மக்கள்கிட்ட இருக்கிறது. ஓகே, ஆதிவர் ராம்பண்டே, நீங்க ஒரு கூட்டணிக்கு தலைமைத்து வாங்குகிற கட்சி அதிமுக. கடந்த காலங்களில் சீட் ஷேரிங் நடந்த முறைகளுக்கும் இந்த முறை நடக்கக்கூடிய முறைக்கும் சில மாற்றங்கள் இருக்கு. கடந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எப்படி இந்த தொகுதி பங்கீட்டை நடத்தினாங்க, இப்ப எப்படி அதிமுக நடத்த போகுது, அது ஒரு பெரிய சவாலா அதிமுகவுக்கு மாறி இருக்குங்கிறாங்க. அப்படியா? அந்த மாதிரி எதுவும் இல்லையே சார். ஏற்கனவே எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் 2021 தொகுதி பங்கீடு இதே போன்று சட்டமன்ற தேர்தலுக்கு நடத்தி காட்டியிருக்கிறார். பிஜேபிக்கு 20 இடங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கு முன்னால் அப்படின்னு சொல்லுகிற போது எங்களுடைய தலைவர்களின் வழியில் அதிமுக எப்படி ஒரு தனித்து ஆட்சி செய்யக்கூடிய இடங்களில் நிற்குமோ அது போன்றுதான் எடப்பாடியாரும் சீட் ஷேரிங்கை கையாண்டிருக்கார். கடந்த தேர்தல் பாஜக 20% வரைக்கும் இடங்கள் கேட்போங்கிறாங்க. 20%னா சற்றேறக்குறைய 47 இடங்கள். ஸோ நீங்க கடந்த முறை கொடுத்ததை விட கூடுதலா இடங்களா அவங்க கேட்குறாங்க. அதாவது கோரிக்கை வரும் சார். இப்போ நாங்கள் கடந்த முறை அவர்களுக்கு 20 சீட் கொடுத்தோம், வென்றது 4 தொகுதிகள் தான். அப்போ நாங்கள் அவர்கள் வெல்வதற்கான அவருடைய கட்சியினுடைய பலம்
எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மிகச்சரியான இடங்களை அவர்களுடைய செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். கோரிக்கை அதிகப்படியாக இந்த முறை என்ன ஒரு சிக்கல் வந்திருக்கு அதிமுகவுக்கு அப்படின்னா, ஒரு கம்பார்ட்மெண்ட் சீட் ஷேரிங் நடந்திருக்கு. என்டிஏ அப்படிங்கிற அணிக்குள்ள சில கட்சிகள் இருக்காங்க, அதிமுக அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே சில கட்சிகள் இருக்காங்க. அப்ப அந்த தொகுதியை பங்கிட்டு கொடுக்கறதுல ஒரு குழப்பம் அல்லது சிக்கல் அதிமுகவுக்கு இருக்கா? அப்படி ஒரு துளி கூட கிடையாது சார். நீங்கள் கோட் போட்டு வந்தாலோ அல்லது வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்தாலும் உங்களுக்கான வாக்கு வங்கியில் என்ன இருக்கிறதோ அதுதான் கொடுக்க முடியுமே ஒழிய, பெயர் இந்த கூட்டணியை எங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்பதனால் பேட்டர்ன் மாறப்போகிறது இல்லையே. அப்படி பேரை மாற்றிக்கொண்டாலோ அல்லது ஒரு கூட்டணி எங்களோடு கூட்டணி சேர்க்கிற போதோ அவர்களுடைய வாக்கு சதவிகிதம், கள நிலவரம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் கொடுப்போம். இப்போது திமுக 2 முறை மெஜாரிட்டிக்கும் குறைவான இடங்களே அதனுடைய காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தது. ஏன் காங்கிரஸ் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே அவர்கள் அது போன்ற அவன்யூல இவங்களோட பயணிச்சிருக்காங்க. 1980 பாஜகவும் அதிமுக கிட்ட அதை கேட்கிறாங்க சார். தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறது தான் பாஜக சொல்லிக்கிட்டே இருக்கு. எந்த இடத்து அதிமுக ஏன் அதை இங்க தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்ங்கிற சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சிங்கிறத சொன்னதுனாலதான் சார். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும், கொடுத்தால்தான் கூட்டணியில் இருப்போம். முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி முடித்த அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை இல்லை அதெல்லாம் சாத்தியம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிற இந்த நிலையில் திமுகவும் யாரு சொன்னா அது அதிகாரப்பூர்வமானது? மாணிக்கம் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ சொன்னா அது அதிகாரப்பூர்வமானதா? செல்வ பெருந்தகையோ ராகுல் காந்தியோ சொன்னா அது அதிகாரப்பூர்வமானதா? சார், மாணிக்கம் தாகூர் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் என்றால் இவர் கொறடா சார். இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளக்கூடிய நட்பில் இருக்காங்க. இது ராகுல் காந்திக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்ப ராகுல் காந்தி ஆழ்மையற்றவர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? உங்களுடைய கருத்துக்கு மாறாக ஒருத்தர் உங்களுடைய கொறடா, உங்க பாராளுமன்றத்தினுடைய கொறடா இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றது அவங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னு சொல்லலாமா? இல்ல கூட்டணி குழு அமைத்த கிரீஸ் சோடங்கர் எங்களை பார்க்கவே இல்லை, இன்னும் பேசவே இல்லை என்று வருத்தப்பட்டு இருக்காரு, அவர் சொல்றத குழு அமைத்தது கூட தெரியாமல் ராகுல் காந்தி இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதிமுக இங்க இவ்வளவு தூரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து கவலைப்படுது இல்ல? அதிமுக கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள சிக்கலே இல்லையா? என்டிஏ கூட்டணி ரொம்ப செயற்கையான கூட்டணி, பொருந்தாத கூட்டணி, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க ஆட்களை சொருவி இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அது அப்பட்டமான போய் அப்படி எந்த நிலையும் இங்க இல்ல. மிகச்சரியாக ஒற்ற சிந்தனை, திமுக ஆட்சியை நீக்க வேண்டும், விலக்க வேண்டும். அதற்கு ஒற்ற சிந்தனையில் உள்ள அனைவரும் இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கும். அதே மாதிரி தானே சார் அந்த பக்கம் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில எல்லாரும் ஒன்னு சேர்ந்து. இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையே சார், அன்பார்ச்சுனேட்லி இது சட்டமன்ற தேர்தல் சார். இங்க நீங்க பிஜேபி எதிர்க்கணும்னா நாடாளுமன்ற தேர்தல். மற்ற மாநிலங்களை போல பாஜகவும் தமிழ்நாட்டுல கால் பதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க உங்களோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அதுக்காக தானே. அப்ப நாங்க எவ்வளவு சீட் கொடுக்கணும்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் இல்லையா? இங்க எவ்வளவு சீட் இருந்து ஆட்சிக்குள்ள வர முடியும்னு தெரியும் இல்லையா? நாங்க இன்றைக்கு கூட்டணி தலைமை, நாங்கள் தனித்து ஆட்சி செய்வோம், தனித்து ஆட்சி அமைப்போம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அவர்கள் அப்படி ஆசைப்படலாம் இல்லையா அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி ஆசைப்படுபவர்கள் அவர்கள் மத்திய யார் சொல்றதை எடுத்துக்கணும்? யார் சொல்றதை எடுத்துக்கணும்? எடப்பாடியார் சொல்றதுதான் ஃபைனல். எடப்பாடியார் தலைமையில யார் யாரெல்லாம் இருக்கா? எடப்பாடியார் தலைமையில அதிமுக கூட்டணியில தமிழ்நாட்டுல யாரெல்லாம் இருக்கா? எல்லாருமே அந்த தலைமையில தான் இருக்காங்க. அவருடைய தலைமை ஏன் அப்ப என்டிஏ கூட்டணி தலைவர்களை சந்திச்சு மத்த கட்சியினர்லாம் அங்க போய் சேர்ந்தாங்க? சார், என்டிஏ ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்போ டிடிவி அவர்கள் எங்களை சந்திக்கல. இப்போ டிடிவிக்கும் எங்களுக்கும் 8 ஆண்டு 9 ஆண்டு காலம் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு டிபேட் நடத்துனீங்க பாருங்க. டிடிவி தனியா இருக்காரு, இபிஎஸ் தனியா இருக்காரு, அதிமுக பலகீனம். நீங்க பங்காளி சண்டை இருந்தது. 2 பங்காளிகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசல. ஒரு தேர்ட் ஃப்ரெண்டு, ஒரு நண்பர், அவங்க எங்க 2 பேரையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. இணைப்புக்கு சார் புரட்சி தலைவர் தனித்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வாக்கு கேட்பேன்னு நான் எங்கேயாவது சொன்னனா அப்படின்னு இப்ப டிடிவி தினகரன் கேட்கிறார். அது எந்த அடிப்படையில்? இப்ப கேட்கல சார், இப்ப கேட்கல. இப்போ நான் அவரை போய் சந்திப்பேன், எங்கள் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதும் மிக தெளிவாக தெரியும், ஏற்கனவே அறிவித்து விட்டோம். எடப்பாடியார் அவரை போய் பார்க்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டார். நீங்க சொல்றதெல்லாம் அதற்கு முன்னாடி உள்ளது சார். சண்டையின் போது, எங்களுக்கு எதிரான கூட்டணியில் இருக்கும்போது அல்லது எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிற போது அவர்கள் பேசிய பேச்சுக்கும் கூட்டணிக்குள் வந்த பிறகு